வணக்கம். புதுவை வெடிமருந்து குடோன்களில் தாசில்தார் ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி விதிமுறைகள் குறித்து விசாரணை நடத்தினர். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் புதுவையில் உள்ள வெடிமருந்து குடோன்கள், வெடிபொருட்கள் தயாரிக்கும் யூனிட்டுகளை தாசில்தார் ரமேஷ், துணை தாசில்தார் மணிகண்டன், கிராம நிர்வாக அலுவலர்கள் சிவக்குமார், பார்த்திபன், வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான குழுவினர் அதிரடியாக ஆய்வு செய்தனர். முருங்கப்பாக்கம் ஏரிக்கரை, சின்ன வீராம்பட்டினம், ஒட்டாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடத்திய அதிகாரிகள் உரிமையாளர்களிடம் வெடிபொருள் தயாரிப்பு, விற்பனை விவரங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா, நாடு முழுவதும் தடை செய்யப்பட்ட பொட்டாசியம் குளோரைட் போன்ற அமிலங்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்று ஆய்வு செய்தனர். மேலும் பணியாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு வசதி செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஊழியர்களிடம் கேட்டறிந்தனர். மேலும் விதிகளை மீறினால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். ரவுடிகளுக்கு வெடிமருந்து கொடுக்க தடை விதித்தனர். இந்த அதிரடி சோதனையால் வெடிமருந்து குடோன் உரிமையாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். பணம் பறிக்கும் ரவுடிகளை அடியோடு ஒடுக்குமாறு காவல் அதிகாரிகளுக்கு புதுவை டிஜிபி காமராஜ் உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் புதுவையின் புதிய டிஜிபியாக பதவியேற்ற காமராஜ் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் காவல்துறை அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை ஒரு குழுவாக செயல்படுவோம் என்று கூறினார். இதையடுத்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி காவலர்களின் குறைகளை கேட்டறிந்த டிஜிபி காமராஜ் அவற்றை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் அவர் கூறுகையில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்த அவர் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மக்களுக்கு சிறப்பான பணியை வழங்க வலியுறுத்தினார். மற்றும் காவல்துறைக்கு நற்பெயர் ஏற்படும் வகையில் ஒவ்வொருவரின் பணியும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் மேலும் தேங்கியிருக்கும் முக்கிய வழக்குகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டார். மேலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற வகையில் பணியாற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள், வியாபாரிகளை அச்சுறுத்தி ரவுடிகள் பணம் பறிப்பதை அதிரடியாக ஒடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இது தொடர்பாக மக்களை சந்திக்க தான் தயார் என்றும் அவர் தெரிவித்தார். புதுவை இந்திய கடல்சார் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பில் கடற்கரையில் நடைபெற்ற துப்புரவு பணியை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். உலக கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு புதுவை கடற்கரை பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதல் கட்டமாக துப்புரவு செய்யப்பட்டு 50 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சார்பில் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. பல்கலைக்கழக இயக்குநர் விஜயன் வரவேற்று பேசிட சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று துப்புரவு பணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏகேடி ஆறுமுகம், சிவகொழுந்து, ராமலிங்கம், பாஷிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, மனோகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கடல்சார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துணை பதிவாளர் வெங்கடேஸ்வரன், கேப்டன் பிரசாத், பாலாஜி, உதவி பொறியாளர் மணிகண்டன் தலைமையில் பல்கலைக்கழக குழுவினர் செய்திருந்தனர். புதுவை ஒதியம்பட்டு ஹை டிசைன் தோல் தொழிற்சாலை ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டில் உள்ள ஹை டிசைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற தோல் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் சம்பள உயர்வு வழங்கிட வேண்டும், அரசு நிர்ணயித்த டிஏ வழங்கிட வேண்டும், நிரந்தர ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் வீட்டு வாடகை வழங்கிட வேண்டும், பெண் ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் 6 மாதம் பேறுகால விடுப்பு வழங்கிட வேண்டும், பணிமூப்பு வயதை 58 உயர்த்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியினை புறக்கணித்து தொழிற்சாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் உழைப்பினை வாங்கி தயாரிக்கப்பட்ட தோல் பையினை ஒரு பை 20,000 என விற்கும் நிலையில் தங்களுக்கு ஒரு மாத ஊதியமாக 3,000 மட்டுமே வழங்குவதாகவும், பெண்களை துன்புறுத்தி அதிக வேலை வாங்குவதாகவும் தெரிவித்தனர். எனவே கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக கூறினர். எங்க உழைப்பை வச்சு கசாபிளாங்கா, டைட்டானிக்கு, இன்னும் நேர் ஸ்ட்ரீட்ல ஒரு புத்திக்கு, மர்கான்ல இப்போ ஒரு ஹோட்டல் கட்டுறாரு, மிகப்பெரிய ஹோட்டல் பிரம்நாத் ஒன்னு இருக்குது. பிரம்நாத் இந்த பீச் ஓரமா இருக்குது. மரக்காணத்துல மிகப்பெரிய ஹோட்டல் கட்டுறாரு. இப்போதைக்கு எங்களை உழைப்ப வச்சு நாங்க எங்களுக்கு இவ்வளோ வருஷம் நாங்க அடிப்படை சம்பளமே இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். வெறும் 35 வருஷத்துக்கு 5,000 ரூபாய் சம்பளம். இங்க உற்பத்தி ஆகிற தோல் பொருள் வெளிநாட்டுல தான் விற்கிறாங்க. வெளிநாட்டு பணத்துக்கு வித்து எங்களுக்கு 7,000 ரூபாய், 5,000 ரூபாய், 6,000 ரூபாய் டோட்டல் சம்பளம். இதுல கேட்க போன மேனேஜ்மெண்ட் எங்களை வன்முறையா தாக்குறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் கண்டிச்சு ஞானகுமரனை வெளியே எடுக்கணும். அது ஒரு கோரிக்கை. எங்களுக்கு அடிப்படை சம்பளத்தோட சம்பளம், எங்களுக்கு சர்வீஸ் சம்பளம் இதெல்லாம் எங்களுக்கு தரணும். இது 7 நாளா நாங்க போராட்டம் பண்றோம். எந்த அரசாங்கம் 11 நாள் போன புதன்கிழமையில இருந்து போன புதன்கிழமை 25ஆம் தேதி 9:25 இருந்து போராட்டம் பண்றோம். நாங்க
அரசாங்கமே மின் வரல, கவர்மெண்ட் அரசாங்க ஊழியரும் வரமாட்டாங்க, தொழில்துறை ஆபீசரும் எங்களை கவனம் திருப்ப மாட்டாங்க. இந்த அரசாங்கமே சுத்த தொழிலாளர்களை திரும்பி பார்க்க மாட்டேன்து. தயவு செய்து ஒரு பேக் 20,000 ரூபாய் வெளிநாட்டுல விற்கிறது. ஒரு ஆளுடைய சம்பளமே நான் வெறும் 3,000 ரூபாய் தான். ஒரு பேக்கோடைய விலையே 20,000 ரூபாய். ஒரு ஆளுக்கு சம்பளம், அது படிப்பறிவு இல்லாத பாமர லேடி பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கின்னு வேலை வாங்குறாங்க. இங்க மேல போய் கேட்டாங்க கம்பெனி சாத்திருவேன், நீ இஷ்டப்பட்ட வேலை செய்ய இல்லாட்டி வெளியே போன்றாங்க. 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்ட பிறகு இஷ்டப்பட்ட வேலை செய்ய இல்லாட்டி வெளியே போனிட்டு இப்ப சொல்றாங்க அவங்க. இதுல வேற போன வருஷம் நிறைய பேருக்கு சம்பள உயர்வே கிடையாது. நீ இப்ப அச்சு பண்ணல நொறுக்கப்பட்டு பெண்களை நொறுக்கப்பட்டு தான் இங்க வேலை செய்யறாங்க. மீதி கேட்டாக்கா அவங்கள ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. புதுவை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று சிறப்பித்தார். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான வைத்தியலிங்கம் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம் ஏற்பாட்டின்படி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக ஆராதனையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று சாமி தரிசனம் செய்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் நலத்துடன் வாழ வேண்டி வழிபாடு செய்தனர். அதேபோன்று கிருஷ்ணா நகர் முதல் குறுக்கு தெருவில் உள்ள ஜாலி ஹோம் ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. வடக்கு மாவட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் ஆறுமுகம் ஏற்பாட்டின்படி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று அன்னதானத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம், நிர்வாகிகள் முனுசாமி, கண்ணபிரான், செந்தில்குமரன், சாம்ராஜ், வினோத் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சிறப்பாக பணியாற்றிய திட்ட அலுவலர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மாநில விருதினை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் 44வது நாட்டு நலப்பணி திட்ட நாள் லாசுப்பேட்டை தனியார் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு கடந்த ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய 12 திட்ட அலுவலர்கள் மற்றும் 16 மாணவர்களுக்கு மாநில NNS விருதுகளை வழங்கினார். மற்றும் முனைவர் குழந்தைசாமி உருவாக்கிய வளமான வாழ்க்கைக்கு என்ற கையேட்டு நூலையும் வெளியிட்டார். விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவன், இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற விழாவின் நிறைவில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் நன்றி கூறினார். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மீது போராட்டம் தொடர்பாக போடப்பட்ட வழக்கு விசாரணைக்காக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். கடந்த 2011ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் மற்றும் புதுவையில் கழக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோன்று புதுவை நெல்லித்தோப்பில் அப்போதைய திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஜானகிராமன், MAS சுப்பிரமணியன், SP சிவக்குமார், ராஜாராமன், அனிபால் கென்னடி, சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கு புதுவை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்காக தற்போதைய மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், முன்னாள் அமைப்பாளர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர்கள் SP சிவக்குமார், ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். வழக்கை விசாரித்த நீதிபதி விசாரணை யாவும் முடிந்துவிட்ட நிலையில் தீர்ப்பு வரும் 30ஆம் தேதி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். புதுவை கரும்பு விவசாயிகளுக்காக கூட்டுறவு சர்க்கரை ஆலை வழங்கிய காசோலை பணம் இல்லை என்று வங்கியால் திருப்பி அனுப்பப்பட்டதால் ஆலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் கரும்பு விவசாயிகள் கரும்பு பட்டுவாடா பணம் கேட்டு தொடர் போராட்டம் நடத்தியதன் விளைவாக கடந்த 23ஆம் தேதி ஆலை நிர்வாகம் காசோலை வழங்கியது. மேலும் காசோலையை 5ஆம் தேதி வங்கியில் மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவித்தது. அதன்படி விவசாயிகள் காசோலையை மாற்றச் சென்றபோது பணம் இல்லை என்று வங்கி காசோலையை திருப்பிவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வழக்கறிஞர் செந்தில்குமார், ஊமைதுரை, தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தலைமையில் ஆலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சேர்மேன் சூரன் என்கின்ற கிருஷ்ணசாமி, மேலாண் இயக்குநர் ராஜசேகர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் 10ஆம் தேதி பணம் நிச்சயம் கிடைக்கும் என்று உறுதியளித்ததால் அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற பிற்படுத்தப்பட்ட இன மாணவர்களுக்கு பரிசுத் தொகையினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார்.
புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற பிற்படுத்தப்பட்ட இன மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு 2011-2012ஆம் ஆண்டில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 17 மாணவ மாணவியருக்கு முதல் பரிசாக 5000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 7 பேருக்கு 3000 ரூபாயும், 10 பேருக்கு 3ஆம் பரிசுகள் என மொத்தம் 65 பேருக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் துறை இயக்குநர் உத்தமன், உதவி இயக்குநர் சரோஜினி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை லாசுப்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி கணினித்துறை வளாகத்தில் தமிழ்துறை சார்பில் தமிழ் கல்வி, தமிழினம், தமிழ் மண், தமிழ் மருத்துவம் பற்றிய இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு கருத்து பரிமாற்ற நிகழ்வு நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ராஜன் துவக்கி வைத்த கருத்தரங்கில் முன்னாள் மாணவர் இளங்கோ வரவேற்று பேசிட, தமிழ் வழி கல்வி என்ற தலைப்பில் பேராசிரியர் தங்கப்பாவும், தமிழ்மண் என்ற தலைப்பில் வேளாவும், கைக்கிளை பெருந்திணை பற்றி பேராசிரியர் செல்வமும், வர்ம மருத்துவம் குறித்து மருத்துவர் நடராசனும், பொதுநல மருத்துவம் குறித்து மருத்துவர் விஜயகுமாரும், தர்மமும் தமிழினமும் என்ற தலைப்பில் தமிழ் முத்தும் உரையாற்றினர். நிறைவில் பல்கலைக்கழக தமிழியற் புல மாணவர் அகமதியன் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் திரளான தமிழ் அறிஞர்கள் மற்றும் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். புதுவை கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு துவக்கப் பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் மகிழ்ச்சி திருவிழாவினை துணை சபாநாயகர் TPR செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு துவக்கப் பள்ளியில் குழந்தைகள் மகிழ்ச்சி திருவிழா வட்டம் 4 பள்ளி துணை ஆய்வாளர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. விழாவினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணை சபாநாயகர் TPR செல்வம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்திட, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சரவணன், ரோட்டரி கிளப் உறுப்பினர் செல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் மாணவர்களுக்கு வேடிக்கை விளையாட்டுகள், பொம்மலாட்டம், நடனப் பயிற்சி, ஓவிய பயிற்சி, கைவினை பயிற்சி போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் மூத்த ஆசிரியர்கள் லதா, கன்னிகா பரமேஸ்வரி ஆகியோர் நன்றி கூறினர். புதுவை வில்லியனூரில் நீர்த்தேக்க தொட்டி ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நீர்த்தேக்க தொட்டி ஊழியர்கள் சங்கத்தினர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரில் சங்க தலைவர் தனசேகரன் தலைமையில் பொதுச் செயலாளர் சரவணன், துணைத் தலைவர்கள் கலியமூர்த்தி, ஆரோக்கியநாதன், பொருளாளர் நாகமுத்து ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கௌரவ தலைவர் சேஷாச்சலம், அமைப்பு செயலாளர் மாசிலாமணி ஆகியோர் உரையாற்றிய போராட்டத்தில் பொதுப்பணித்துறையில் உள்ளது போன்று மிஷின் மூலம் ப்ளீச்சிங் கலக்கும் முறையை கொம்யூன் பஞ்சாயத்து டேங்கில் அமல்படுத்த வேண்டும். 7 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் பகுதி நேர ஊழியர்களை தினக்கூலி ஊழியர்களாக மாற்ற வேண்டும். 15 ஆண்டுகள் பணி முடித்து தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மழை காலத்திற்கு மழை கோட்டு வழங்க வேண்டும். நிரந்தரம் செய்யப்பட்டவர்களுக்கு 1800 ரூபாய் தனி ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டத்தில் நகர மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து நீர்த்தேக்க தொட்டி ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிறைவில் செயலாளர் வெங்கடேசன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.